என் பேர் வினோத். நான் ஒரு ஆர்டிஸ்ட். சின்ன வயசுலேருந்தே எனக்கு இயற்கைனா ரொம்ப பிடிக்கும். நானாக வரைய கற்றுக்கினது தான் இந்த ஆர்ட்டெல்லாம். நான் எந்த கோர்ஸ்க்கும் போகல. நான் கற்றுக்கினதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி ரியலாக ஒரு ஆர்ட் வரையலாம்ன்றதை இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் என் வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய கற்றுக்கோங்க. தேங்க்யூ. நம்ம ஆர்ட் வரைகிறதுக்கு முன்னாடி ஒரு அவுட்லைன் வரைஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஐடியா வரும். எந்த இடத்துல என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும். கலர் மிக்சிங்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி கஷ்டம் கிடையாது. நான் எப்போதுமே ப்ரைமரி கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அதில் எப்படி மிக்ஸ் பண்ணுறது நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இந்த 3 நிமிஷம் வீடியோ பார்த்து இல்லை எனக்கு டீட்டெயிலாக வேணும், ஒரு ஃபுல் லென்த் வீடியோ வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பாட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன வரைய போகிறீங்க, என்ன பெயிண்ட் பண்ண போகிறீங்கன்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்னென்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அது மாதிரி நீங்கள் பெயிண்ட்டை முன்னாடியே கலர் மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது நீங்கள் என்ன கலர் வேணும், என்ன கலர் அங்கே யூஸ் பண்ண போகிறீங்கன்றதை முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சதால் நீங்கள் வரைகிற டைம் ரொம்ப ஈஸியாகும். ரியல் ஆர்ட் வரைகிறது ஈஸி தான், ஆனால் டைம் ஆகும். நீங்கள் ஒரு லேயராக வரைஞ்சிட்டு ஒரு நாள்னாச்சும் டைம் கொடுத்து அப்புறமேட்டு தான் நெக்ஸ்ட் டே நம்ம வரைய முடியும். நீங்கள் எவ்வளோ முடியுமோ அத்தனை லேயர் நீங்கள் கொடுக்க அந்த ஆர்ட்டோட ரியாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரே கோட்டிங்கில் வரைய ஆரம்பிச்சிங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். அதே நீங்கள் நிறையா தடவை மேலே அதில் ஒர்க் பண்ண அதோட கிளாரிட்டியும் சரி, அதோட டீட்டெயிலும் சரி வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு தான் ரொம்ப டைம் ஆகும். இந்த ஆர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு குறைஞ்சது 10லேருந்து 12 மணி நேரம் ஆச்சுங்க. 3 days எடுத்துக்கிட்டேன் ஒன்று காயறதுக்கு. ஒரு லேயர் முடிச்சுட்டு அதை காய வைக்கணும், திருப்பி அடுத்த லேயர் முடிச்சுட்டு திருப்பி அதை காய வைக்கணும். ஆர்ட் பண்ணுற டைம் ஒவ்வொருவருக்கும் வேரி ஆகும். அது எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் எப்படி விரும்புகிறீங்க, உங்கள் டீட்டெயில் எப்படி வேணும், நீங்கள் உங்கள் ஒர்க்கிங் ஸ்கில் எப்படி இருக்குது, ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்குது, அதை பொறுத்து தான் டைம் வேரியேஷன் ஆகும். அதனால் எல்லாருக்குமே இந்த டைம் தான் ஆகும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் சீக்கிரம் முடிக்கலாம், இன்னும் லேட்டாக கூட முடிக்கலாம். ஆனால் நீங்கள் நினைக்கிறத வரைகிற வரையும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். Day 1 நான் இங்கே தாங்க ஸ்டாப் பண்ணுவேன். இது Day 2. சீஸ்கேப் ரியாலிட்டி இருக்குங்கிறது முக்கியமான விஷயமே அந்த வேவ்ஸில் வரைகிற அந்த ஒவ்வொரு லைன்ஸும் தான். அப்புறம் அந்த வேவ்ஸில் இருக்கிற அந்த தண்ணியோட அந்த செதற ட்ராப்லெட்ஸ், அதுக்கு எவ்வளோ நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது ரியலாக இருக்கும். Day 2 இங்கே தான் ஃபினிஷ் ஆகுது. இது Day 3ங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்டர் கொடுத்து அதை ஃபினிஷ் பண்ணி அதை எடுக்கும்போது அதில் இருக்கிற சந்தோஷமே வேறுங்க. Thank you for watching.